திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய சுவையின் மூலமாக இன்னைக்கு பல மக்கள் மத்தியில ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிராண்டா இன்னைக்கு திருநெல்வேலியில அந்த இருட்டுக்கடை அல்வா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒருத்தவங்க என்னுடைய கடையினுடைய உரிமத்தையே ஒருத்தர் அவருடைய பேருக்கு எழுதி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது, என்ன நடந்தது அப்படிங்கறதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு இருட்டு கடையினுடைய உரிமையாளர் யாரு அப்படின்னு சொன்னா கவிதா சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு மகள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரு ஸ்ரீ கனிஷ்கா அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இவங்களுடைய மகளுக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய மகன் பல்ராம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி ஒரு திருமணம் ஒண்ணு ரொம்ப கிராண்டா மிகப்பெரிய அளவுல நடக்குது. இந்த ஒரு திருமணத்துல இருந்துதான் இந்த பிரச்சனையே துவங்குது. ஏன்னு சொன்னா திருமணம் செய்யக்கூடிய அந்த ஒரு நபர் அப்படிங்கிறவரு இந்த ஒரு பொண்ணுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே சூறையாடுறதுக்காகவும் இந்த ஒரு பெண்ணினுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய பேருக்கு எழுதி வாங்குறதுக்காக தான் இந்த திருமணத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் இப்போ பத்திரிகையாளர்களை சந்திச்சு ரொம்ப மனக்குமுறலோட சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இவங்க எங்க கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா திருமணம் முடிஞ்ச அடுத்த அரை மணி நேரத்திலே மண்டபத்துக்கு வாசல்ல வந்து எல்லா உறவினர்களுக்கும் முன்னாடி அந்த மாமனார் அதாவது அந்த ஆணினுடைய தகப்பனார் அவங்களுடைய குடும்பம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீ எப்படி இந்த சமூகத்துல வாழ்றன்னு பாத்துறேன், நீ எப்படி சந்தோஷமா வாழ்றன்னு நான் பாத்துறேன்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு என்னுடைய பொண்ணு ஸ்ரீ கனிஷ்கா அவங்களுடைய வீட்டுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தா. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு 40 நாள் 41 நாள் வாழ்ந்துகிட்டு இருந்தா. வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஒரு ஆணுக்கு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கு. அது சம்பந்தமா அந்த ஒரு பெண்மணி யார் அந்த பொண்ணு, ஏன் அந்த பொண்ணோட பேசுறீங்க, ஏன் அந்த பொண்ணோட பழகுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அந்த பொண்ணோட தான் இருப்பேன், உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகளை மிரட்டி இருக்கிறாங்க. இந்த விஷயத்த உங்களுடைய அம்மா கிட்ட போய் நீ சொல்லிட்டேன்னு சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொலை மிரட்டலும் விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பெண்மணி தொடர்ச்சியாகவே அந்த ஒரு ஆணுக்கு எதிராக பல நேரங்கள்ல சண்டை போட்டிருந்தும் கூட அந்த ஆண் இவங்களுடைய பேச்சை ஒரு மாதிரி கேட்கறதாகவே இல்லை. முழுக்க முழுக்க இவங்க ஒரு வேலைக்காரி மாதிரியே அந்த ஒரு வீட்டுல ட்ரீட் பண்ணதாக சொல்லப்படுது. அப்ப இந்த நிலையில தான் மார்ச் 15ஆம் தேதி போல இவங்க அவங்களுடைய வீட்டுல இருந்து அவங்களுடைய தாயாருடைய வீட்டுக்கு அதாவது திருநெல்வேலியில இருக்கக்கூடிய வீட்டுக்கே கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகும் கூட மறுநாளே அவங்க குடும்பத்தோட கிளம்பி வந்து உங்களுடைய பொண்ணு சந்தோஷமா வாழணும், உங்களுடைய பொண்ணு நிம்மதியா வாழணும்னு சொன்னா நீங்க வரதட்சணை கொடுக்கணும், கூடுதலா வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரியான வரதட்சணை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஃபெண்டர் காரை நீங்க வரதட்சணையா கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய கடையினுடைய உரிமத்தை நீங்க எங்களுக்கே எழுதி தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் ஒரு டிஃபெண்டர் கார் கேட்கிறாருன்னு சொன்னா அதை வாங்கி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபெண்டர் காரை இந்த பெண் தரப்புல புக் பண்ணவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிற உலக புகழ்பெற்று இருக்கக்கூடிய இருட்டு கடையவே கேட்கிறாங்க, அதனுடைய உரிமத்தையே கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க தர மறுத்து இருக்கக்கூடிய நிலையில அந்த ஆண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல மிரட்டல் விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்ப நீங்க காசு தந்துதான் ஆகணும், உங்களுடைய கடையினுடைய உரிமத்தை தந்துதான் ஆகணும், இல்லாட்டி உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாகவே இவங்களுக்கு மிரட்டல் வந்ததாக சொல்லப்படுது. இதனுடைய ஒரு விளைவாக தான் எனக்கும் என்னுடைய மகளுக்கும் ஏதாச்சும் ஆயிரும், நம்மளை இவங்க கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தினால நெல்லையில இருக்கக்கூடிய மாநகர காவல்துறை ஆணையர்கிட்ட வந்துட்டு ஒரு புகார் ஒண்ணு ஃபைல் பண்றாங்க. என்னன்னு சொன்னா என்னுடைய பெண்ணுக்கு வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் கிட்டயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அதே நேரம் சிஎம் செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது முதலமைச்சருடைய தனி பிரிவு, அதுலயுமே போயிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலதான் நடந்த இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்ப சொல்லக்கூடிய நேரத்துல அவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவரு பிஜேபியில இருக்கிறாராம், பிஜேபியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியில ஏதோ ஒரு பொசிஷன்ல இருக்கிறாராம், இவர் நினைச்சா எந்த டாக்குமெண்ட்டை வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியுமா, அப்போ அந்த மாதிரி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் அட்வொகேட்டா இருக்கிறனால என்னுடைய வேலையே பொய்ய உண்மையாக்குறதும் உண்மையை பொய்யாக்குறதும் தான், அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறாரு. இன்னொன்னு நாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், அப்போ அல்வா அப்படிங்கிறது ஃபுட்ல தானே வரும், அப்ப FSSAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் ஒண்ணு கவர்மெண்ட் சார்பா வழங்கப்படும், அப்ப அந்த சான்றிதழையே நான் உங்ககிட்ட இருந்து பறிச்சிருவேன், அது மூலியமா உன் கடையவே இழுத்து மூடிடுவேன்னு சொல்லிட்டுலாம் எங்களை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல நான் பல நகைகளை வரதட்சணையா கொடுத்திருந்தேன், லிக்விட் கேஷ் நான் கொடுத்திருந்தேன், அது மட்டும் இல்லாம இவங்க கேட்ட மாதிரி டிஃபெண்டர் கார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான காரையும்
நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய தரப்புகளான வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம விரைவாக தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த ஒரு விஷயத்துல தலையிட்டு எங்களுக்கு நீதியை பெற்று தரணும், எங்களுடைய பொண்ணு வாழ்க்கையவே இப்ப கேள்விக்குறியாகி நிக்குது, எங்களுடைய வியாபாரத்தையே இவர் அழிக்க பாக்குறாரு, இவர் பிஜேபியில இருக்கிறனால எங்களை என்ன வேணாலும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கே அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய வாதங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மற்றொரு பக்கம் மறுநாளே பல்ராம் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண் தரப்பிலான குடும்பத்தார்கள் சில பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய வாதங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தடையெல்லாம் நாங்க எழுதி கேட்கவே இல்லை, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவே எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கவே இல்லை. ஏன்னு சொன்னா அந்த கடைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியன் வங்கியில கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. அப்ப 5 கோடி ரூபாய் கடன் இருக்கக்கூடிய ஒரு கடையை நாங்க ஏன் கேட்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதே மட்டும் இல்லாம இந்த பெண்மணி எங்க வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 40 நாள் 41 நாள் தான் எங்க வீட்டுல வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, இந்த நாட்கள்ல அதிகமான முறையில அவங்க வெளியில சுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப திருமணம் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்லருக்கு போறேன்ட்டு போறாங்க, ஜிம்முக்கு போறேன்ட்டு போறாங்க, நண்பர்களை பார்க்க போறேன்ட்டு போறாங்க. அப்ப போயிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வராங்க. என்னன்னு கேட்டா பார்லர்ல இருந்தேன்னு சொல்றாங்க. நைட்டு 11:30 மணிக்கு 12 மணிக்கு போன் வருது. அப்ப யாருன்னு கேட்டா ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இது சம்பந்தமா கண்டிச்சா இதெல்லாம் கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களே எதிர்த்து பேசுறாங்க. அப்ப அவங்களுடைய அம்மாவுக்கு போன் அடிச்சு என்னங்க உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு கேட்கும் பொழுது, அவ சிங்கிள் பேரண்டா வளர்ந்த குழந்தை, அவ அப்படிதான் இருப்பா, கண்டுக்காதீங்க, போக போக சரியாயிரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக என்னுடைய பையன் ஏன் இப்படி எல்லாம் இருக்குன்னு தன்னுடைய மனைவியை கேட்கும் பொழுது, அவங்க அதுக்கு கோவப்பட்டுட்டு தான் இந்த வீட்டை விட்டே கிளம்பி போனாங்களே தவிர நாங்க வரதட்சணை எல்லாம் கேட்கல, இவங்க எங்க மேல பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நாங்க வரதட்சணையா கேட்கிற அளவுக்கு நாங்க ஏழ்மையானவங்க எல்லாம் கிடையாது. 4 தலைமுறையாகவே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றோம். கோடான கோடி ரூபாய் சொத்துக்கள் நாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பல சமுதாய சேவைகள் செய்யக்கூடிய வகையில 7 கோவில்களை கட்டி கொடுத்திருக்கோம். ஏழை குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மெக்கானிக் பொண்ணா இருக்கிற அவங்கள நான் எடுத்தேன். அவங்கள எடுத்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய நேரத்துலதான் ஒரு 350 நாட்களுக்கு முன்னாடிதான் அவங்களுக்கு அந்த இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற ஒண்ணே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மெக்கானிக்கோட பொண்ணாதான் இருந்தாங்க. அப்ப இவ்வளவு கோடி வச்சிருக்கிறேன்னா ஏன் மெக்கானிக்கோட பொண்ணை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காக தான். என் மகன் லண்டன்ல படிச்சிருக்கான், இஸ்ரோல ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான், ஒரு மிகப்பெரிய ஆளா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கான் சமுதாயத்துல. எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல போயிட்டு வரதட்சணை கேட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரதட்சணையில வாழணும், அவங்க கொடுக்கக்கூடிய டிஃபெண்டர் காரை வாங்கி பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க டிஃபெண்டர் காரை புக் பண்றதா சொல்றாங்க. ஆனா நாங்க போன வருஷம் நவம்பர் மாசத்துல தான் என்கேஜ்மெண்டே பண்ணோம். ஆனா போன வருஷம் ஏப்ரல் மாசத்திலே நாங்க டிஃபெண்டர் காரை புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தரப்பிலான ஆதாரங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அவங்க வேணும்னே எங்க மேல குடும்பமே சேர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு திருந்தி வந்ததுன்னு சொன்னா நாங்க இப்பவுமே தாராளமாக ஏத்துக்க தயாரா தான் இருக்கோம். வீட்டோட மாப்பிள்ளையா என்னுடைய பையன் அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் என்னால அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய தரப்புலான பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு திருமணம் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்துல கூட ஒரு பேக் முழுக்க, ஒரு சூட்கேஸ் முழுக்க தங்க நகைகளை கொண்டு வந்தாங்க. 41 நாள் இந்த வீட்டுல இருந்துட்டு அவங்க கிளம்பி போகக்கூடிய நேரத்துல அந்த பெட்டியையும் அவங்களே கொண்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய நகையை கூட நாங்க இது வரைக்கும் தொட்டதோ பார்த்ததோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தரப்புல பல விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரம் பல ஆதாரங்களையும் இவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப 2 நபர்களுமே அவங்களுடைய வாதத்தை முன்னிறுத்தி பல ஆதாரங்களை வச்சிருக்கிறாங்க. இதனுடைய விஷயம் எப்படி இருக்கும்? யார் உண்மையிலே இவங்க இருட்டுக்கடையினுடைய உரிமத்தை கேட்டாங்களா, இல்லாட்டி இவங்க தான் டிஃபெண்டர் கார் வாங்கி கேட்டாங்களா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே காவல்துறை அதிகாரிகளுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில தான் தெரிய வரும். அப்போ 2 தரப்புல யார் தரப்பிலான வாதம் உண்மை இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சி பார்க்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.